பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாலும் தேவ சமாதானம் உங்கள் யாவரையும் ஆளுகை செய்வதாக. இந்த நாளிலிருந்து நாம் சாந்தம் என்ற தலைப்பின் கீழே தியானிக்க இருக்கின்றோம். வேதாகமத்திலே சாந்தம் என்ற பதம் என்ற வார்த்தை 7 விதமான ஒரு அர்த்தங்களிலே பயன்பாட்டுகளிலே விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு காரியத்திலேயும் இந்த சாந்தம் என்ற வார்த்தை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சாந்தம் என்றால் என்ன, அந்த சாந்தம் நமக்கு மிக மிக அவசியமா, இப்படி இவைகளை பற்றி எல்லாம் வேதத்திலே நாம் வசனங்களிலிருந்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையாக பகுதி பகுதியாக எடுத்து நாம் ஆராய இருக்கின்றோம். ஆராய்வது மாத்திரமல்ல, இது நம்முடைய தியானத்துக்கு என்று உங்கள் மத்தியிலேயும் எனக்குள்ளாகவும் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்கள் மத்தியிலேயும் நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சாந்தம் என்ற வார்த்தை தேவ சாயலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அது தேவனுடைய குணமாக, பரலோக ராஜ்யத்தினுடைய அரசாட்சி, ஆளுகை, ஆளுமை, செங்கோல், இவைகளுக்கு ஒரு முக்கிய ஒரு அமைப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு அமைப்பு மாத்திரமல்ல, இது தெய்வீக தன்மையாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இது தேவனுடைய ஆளுமை தன்மை, ஆளுமையின் ஒரு அங்கமாக கூட இது விளக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சற்று கூர்ந்து நோக்கும் பொழுது, ஏனென்றால் நம் யூஸ்வலாக வேதத்தை படிக்கும் பொழுது நாம் கொஞ்சம் வேகமாக படிக்க வேண்டியது இருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றாலும் நாம் ஏற்கனவே தியானித்து ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பேஸ்மெண்ட்டை வைத்து, ஒரு அஸ்திபாரத்தை வைத்து நாம் வசனங்களை நாம் வேகமாக புரிந்து கொள்ளுகிறோம். அல்லது அந்த வேதத்தில் அந்த வார்த்தைகள் வரும் பொழுது ஆல்ரெடி நமக்கு ஒரு தெரிஞ்ச, ஒரு தோன்றின, புரிந்து கொண்ட வார்த்தைகளுடைய ஆழங்களுக்கு மாத்திரம் நாம் நினைத்து அதனுடைய பயன்பாட்டை நினைத்து கொண்டு நாம் ஆழ்ந்து விடுகிறோம். ஆனால் கொஞ்சம் சிறிது நிதானித்து இந்த வசனங்களை நாம் எடுத்து நமக்குள்ளாக, நம்முடைய ஆவிக்குள்ளாக நாம் பயன்பாட்டிற்கு அதை கை கொள்ளுவதற்கு நம்மை நாமே கேள்வி கேட்டு, நம்மை நாமே நிதானித்து, நம்முடைய சூழ்நிலைகள் அவைகளுக்கு என்ன பதிலை கொடுக்கிறது, வேதம் நமது சூழ்நிலைகளை எவ்வாறு பார்க்கிறது, இவைகளெல்லாம் நாம் சிந்திப்போம் என்றால் அதிலே பல காரியங்களை நாம் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போது அவ்வாறு நாம் செய்வதற்கு ஒரு வார்த்தைகளை, வசனங்களை அதனுடைய என்ன ஒரு நோக்கத்தோடு கூட, என்ன ஒரு சூழ்நிலையில், எந்த கான்டெக்ஸ்டில், அந்த கான்டெக்சுவல் அந்த சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படி நான் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தில் இந்த சாந்தம் என்ற பதம், முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு நாமம். அதாவது பிதாவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அந்த சாந்தம் என்ற வார்த்தை வசனங்களிலே அப்படி நாமமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக அவை எல்லாருக்கும் தெரிந்ததுபடி ஒரு கனிகளாகவும் அதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது ஆத்துமாவிலே கனியை கொடுக்கிறோம், ஆவியிலே நாம் கனி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், சரீரத்திலேயும் நாம் கனி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி நாம் எப்படி கனி கொடுக்க வேண்டும், அது கனி என்றால் என்ன, சாந்தம் என்ற கனி அது எந்த ருசியோடு இருக்கிறது, அது எப்படி அதை சாப்பிட வேண்டும், அதை நாம் எப்படி கொடுக்க வேண்டும், இவைகளை நாம் சிந்திப்பது நல்லது.
அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையும் இந்த சாந்தமும் என்ன ரோலில் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கிறது, நம்முடைய ரோல் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகள் என்ன என்பதை குறித்தும் நாம் ஆராய போகிறோம். அந்த வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி அந்த சாந்தத்தை பயன்படுத்துகிறோம், இந்த சாந்தம் நம்மை எப்படி ஆளுகை செய்யும், அப்படி இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையில் இந்த சாந்தம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் சமுதாய வாழ்க்கையில், சபையின் வாழ்க்கையில், நம்முடைய ஆலய பணிகளில், ஊழிய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இந்த சாந்தம் நிறைவேறுகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தபடியாக உடன்படிக்கையிலே சாந்தம் அதனுடைய ரோல் என்ன, எப்படி உடன்படிக்கைக்கும் சாந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது, பழைய உடன்படிக்கையிலே என்ன பயன்பாட்டில் இருந்தது, புதிய உடன்படிக்கையிலே அந்த சாந்தத்தினுடைய அர்த்தம் என்ன, நித்திய உடன்படிக்கை எவர்லாஸ்டிங் லைஃப் ஃபார் எவர் அண்ட் எவர், அதில் அந்த உடன்படிக்கையில் இந்த சாந்தத்தினுடைய ரோல் என்ன என்பதை குறித்தும் நாம் ஆழ்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வரங்கள், அந்த வரங்கள், அப்புறம் சாந்தம் என்ற வார்த்தை மாத்திரமல்ல, நீடிய சாந்தம் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த சாந்தமும் நீடிய சாந்தமும் வரங்களாக எப்படி கிரியை செய்கிறது, அடுத்தது ஊழியமாக எப்படி கிரியை செய்கிறது, அதனுடைய பல்வேறு அர்த்தங்கள் என்ன, இவைகளை எல்லாம் நாம் நிதானித்து ஆராய்ந்து நம்முடைய எல்லா புலன்கள் வழியாக நம்முடைய இரத்த நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், நம்முடைய தண்ணீர் மண்டலங்கள் அனைத்தும் இந்த சாந்தம் என்ற தன்மையினாலே அலங்கரிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கிறது. அதை தான் நாம் ஆராயப் போகிறோம். இவைகள் தேவ சித்தத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய வாஞ்சியாயிருக்கிறேன், உம்முடைய சித்தம் பல மண்டலத்திலே செயல்படுகிறது போல என் வாழ்க்கையில் செயல்படணும் ஆண்டவரே, இந்த பூமியில் என்ன செயல்பட வேண்டும் என்று நாம் அதிகமாக அந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். இன்னும் ஏன் எல்லா ஜபங்களுக்கும் முடிவிலே பரமண்டல ஜபம் என்று சொல்லி அவைகளை சொல்லும் பொழுது பரமண்டலங்களிலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறோம். அப்போ பரமண்டலங்களில் என்ன செய்யப்படுகிறது, இந்த சாந்தம் ஆளுகை செய்கிறது. ஸோ பரமண்டலங்களிலே எப்படி இந்த சாந்தம் இருக்கிறது, பூமியிலே எப்படி இந்த சாந்தத்தை நாம் கொண்டு வர வேண்டும், அது நம்முடைய கடமையாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தன்மையாகவும் குணமாகவுமே அது மாற வேண்டும். அப்படி என்றால் தான் தேவ சாயலாக நாம் மாற முடியும். தேவ சாயலாக நான் மாற வேண்டும் என்று ஜெபிப்பதினாலே நான் மாற முடியாது, அல்லது தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் என்று விசுவாசித்து பாடுவதினாலேயும் நாம் மாற முடியாது. இந்த சாந்தம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனத்திலே பயன்படுத்தப்பட்டதான தன்மைகள் முழுவதும் நம்முடைய சுபாவங்களாக மாற வேண்டும். இந்த சுபாவம் ஜென்ம தன்மைகள் நமக்கு விலகி இந்த வசன தன்மைகள் நம்முடைய தன்மைகளாக, தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகளாக, அவருடைய ஆளுமையின் குணாதிசயங்களாக நம்முடைய இரத்தத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த இரத்தமானது அந்த சாந்தம் என்ற தன்மையினாலே, அந்த நாமத்தினாலே அது மாறும் பொழுது இது மறுரூபம் அடையும். இந்த இரத்தமானது மறுரூபம் அடையும் பொழுது அல்லது உயிர் தெழும் பொழுது இந்த சாந்தத்தை தரித்து கொள்ளும். இந்த படிகளை தான் நாம் இந்த வேதத்திலே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரி, இப்பொழுது முதலாவது இந்த சாந்தம் என்றால் என்ன, டிக்ஷனரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இட்ஸ் அ பவர் அண்டர் கண்ட்ரோல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய வல்லமை அல்லது பெலன் அப்படி என்ன சத்துவம் எது இருந்தாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுகிறோமோ, எந்த அளவுக்கு அதை நம்ம கையாளுகிறோம், அந்த டேலண்ட்டு தான் இருக்குது சாந்தம். அதுதான் சாந்தம் என்று சொல்லப்படுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், சாந்தம் என்றால் கோபப்படக்கூடாது, நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம சாஃப்டாக இருக்கிறது நல்லது, நம்ம நிதானமாக இருக்கிறதும் நல்லது, தாழ்மையாக இருக்கிறதும் நல்லது.
ஆனால் அதுதான் சாந்தம் என்பது சொல்லுவதுதான் தவறு. நாம் தாழ்மையாக இருப்பதும் சாந்தத்தோடு ரிலேட் ஆகலாம். ஆனால் மனத்தாழ்மை தான் சாந்தம் அல்ல. ஸோ அப்போ சாந்தம் என்றால் அது வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு சில வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஏழ்மையாக இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறது, இவைகளெல்லாம் கூட சாந்தத்தோடு ரிலேட் பண்ணி பேசுகிறார்கள். அப்படி அல்ல. இந்த சாந்தம் என்பது சிறுமைப்படுத்தப்படுகிறதோ, ஏழ்மையாக இருக்கிறதோ, தாழ்மையாக இருக்கிறதோ அதோட ரிலேட் ஆகலாமே தவிர, சாந்தம் என்பது ஒரிஜினலாக என்ன பதம், எந்த ஒரு இன்டென்ஷனில் தேவன் அந்த புது வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த தன்மையை கொடுத்திருக்கிறார், விசேஷித்த விதமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நாம் ஒவ்வொன்றாக படிப்படியாக ஏற்றுக்கொள்ளுவோம், பார்ப்போம், ஏற்றுக்கொள்வோம், கையாள்வோம். அதற்கு அந்த சுபாவமாக நம்முடைய ரத்தம் மாறுவதாக. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ண வழி நடத்துதலினாலே நம்மை அலங்கரிப்பாராக. பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இது ஒரு வீக்னஸாகவோ அல்லது ஒரு மீக்னஸாகவோ நாம் எடுக்கக்கூடாது. இது ஒரு பலவீனமான ஒரு தன்மை கிடையாது. ஏனென்றால் சாந்தமாக இருக்கிறவனை அவன் அமைதியாக இருக்கிறான், அவன் அமைதியாக இருக்கிறது கோவப்பட மாட்டான், அமைதியாக இருக்கணும், அவன் தாழ்மையாக இருப்பான், அதனால் அவனை என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. அது சாந்தம் கிடையாது. ஆகையினால அப்போ எது சாந்தம், எதை நம்ம சாந்தம் என்று சொல்லுகிறோம் என்றால், நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், நமக்கு நல்ல தைரியம் இருக்கும், நம்மளால் எல்லா கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்போம், நம்ம பவர்ஃபுல்லாக இருப்போம், வல்லமை உள்ளவர்களாக இருப்போம், வலிமை நிறைந்தவர்களாக இருப்போம், நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் அதை எப்போ பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், தன்மைக்கு எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறோம், அங்கே இருக்கிறது சாந்தம். அப்போது இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சப்மிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு எஸ்டாப்ளிஷ் ஹையர் வேல்யூஸ். அதாவது அதிகமான பண்புகள் உள்ள நல்ல ஒரு டார்கெட் வச்சு நல்ல குணாதிசயங்களை ஸ்தாபிப்பதற்கு, அதாவது ஒரு மேன்மையான சிந்தைகளையும் மேன்மையான பழக்க வழக்கங்களையும் மேன்மையான ஒரு பொக்கிஷத்தையும் நம்ம ஒரு நிறைவேற்றுவதற்காக நான் எடுக்கின்ற என்னுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி அதை கையாண்டு அதை ஸ்தாபித்து அதை நான் நிறைவேற்றக்கூடியவளாக செயல்படுவது தான் சாந்தம். அதற்கு நான் என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய எபிலிட்டி, என்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் நான் சரண்டர் பண்ணுகிறேன், நான் அதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். அதுதான் சாந்தம் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ டு எஸ்டாப்ளிஷ் த ஹையர் வேல்யூஸ், இன்னொரு சென்ஸில் சொல்லணும்னா தேவனுடைய சித்தத்தை எப்படி சொல்ல வேண்டும், அது தேவனுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்காக அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகளை நான் இந்த பூமியிலே கையாண்டு அதை நான் ஒரு சாட்சியாக அறிவிக்க நான் என்னுடைய எல்லா தன்மைகளையும் நான் ஒப்புவிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனப்பான்மையில் செயற்படுவது தான் சாந்தம் என்று ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அடுத்தது நாம் பார்க்கிறோம், இந்த தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துவது, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவது, இதற்கு நாம் நம்முடைய செயல் திட்டங்களை, செயல் முறைமைகளை எப்படி வெளிப்படுத்துகிறோம், அந்த வெளிப்படுத்துகிற தன்மையிலே நம்மால் பல விதங்களில் நம்மால் வெளிப்படுத்த முடியும். பல விதங்களிலே நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும், நம்முடைய எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். அதை ஒரு கிருபையாக நாம் நிறைவேற்றுகிறோமே, அது சாந்தமாக இருக்கிறது. ஒரு கிருபையும் இரக்கமும் சத்தியமும் நிறைந்தவர்களாய் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பேச்சுகள், வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் நிறைவேற்றும் பொழுது, இவைகளெல்லாம் நாம் இந்த பூமிக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது இந்த சாந்தம் என்ற மிக விலை உயர்ந்ததான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம்.
இது கிருபையாக வெளிப்படுத்துகிறோம், இரக்கமாக வெளிப்படுத்துகிறோம், அன்பாக வெளிப்படுத்துகிறோம். ஸோ இவைகளை தான் வேதத்தில் பல உதாரணங்களை வைத்தும் பல திட்டங்களை வைத்தும் வசனங்களை வைத்தும் நான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். கொலோசேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். 12, 13, 14. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அங்கே இந்த சாந்தம் என்று சொல்லுகிறது பல குணாதிசயங்களோடு சேர்ந்து பின்னி பிணைந்து இயங்குகிற ஒரு குணம், ஒரு தன்மை. ஆனால் இவை இந்த மொத்தமாக ஒரு கூட்டாக ஒரு குணாதிசயங்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஒன்றாக இணைந்து எதற்காக செயல்படுகிறது என்றால் இதை நாம் தரித்து கொண்டு, அதான் முக்கியமானது. அப்போ இந்த குணத்தை இந்த தன்மையை நாம் தரித்து கொள்ளணும்னா நம்மளுடைய தலை முதல் கால் வரைக்கும் அப்படியே அது நம்ம அதை நம்ம ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், அது ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருந்தால் தரித்து கொண்டு, அப்போ சாந்தம் நம்ம தரித்து கொண்டு அன்பின் கட்டுக்குள்ளே நம்ம அடங்கி, எதற்குனா ஒரே சரீரமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரே சரீரம் தேவனோடு இணைவதற்கு. அதுதான் இந்த கொலோசியர் ஆரம்பத்திலே சொல்லப்படுகிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ தேவனுக்குள் இருக்கின்றதான நாம் யாரோடு கூட இருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட. அப்போ இந்த குணாதிசயங்களில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட அந்த தன்மை நம்மாலே அதை நிறைவேற்ற முடியாதவர்களாக இருப்போம். அந்த இடத்துல அங்கமாக நாம் வசிக்க முடியாதவர்களாக காணப்படுவோம். ஆகையினாலே தான் நாம் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு இது எந்த மாதிரி தரித்து கொண்டுன்னா we have to கல்டிவேட்னு அர்த்தம். கல்டிவேட்னா ஒரு நிலத்தை கரடு முரடாக இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்னா உழுது அதை பண்படுத்தி கரடு முரடுகள்லாம் எடுத்துட்டு அதை நல்ல சாஃப்டாக விதைச்சா உடனே அழகாக முளைத்து அது வளர்ச்சி அடைவதற்கு சகல அனுகூலங்களும் உண்டாகும். அதுதான் அந்த நிலம் பண்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு விளைய செய்கிறது. விளைச்சல் நிலம் சொல்லுவாங்க. அது போல தான் இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பாருங்க, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24 படிக்கிறேன். அங்கேயும் ஒரு முக்கியமாக இந்த சாந்தத்தினுடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக. அப்போ இந்த காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ இந்த சாந்த குணம், சாந்த தன்மை வார்த்தையில் வெளிப்படணும், எண்ணங்களில் வரணும், உபதேசிப்பதில் வரணும், நடை உடை பாவனை எல்லாவற்றிலேயும் இந்த குணங்கள் வெளிப்பட வேண்டும், இந்த தன்மைகள் வெளிப்பட வேண்டும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லப்படுகிறது, சண்டைக்கு ஆப்போசிட்டாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சண்டை போடுவதோ அல்லது எதிர்த்து பேசி இதை ஒரு ஆர்கியூமெண்ட்டு கொண்டு அப்படி ஒரு நிறைவேறுவது சாந்தம் அல்ல. ஞானமாய் வார்த்தைகளை கையாளுவதும் ஞானமாய் சூழ்நிலைகளை நாம் சந்திப்பதும் தான் தேவன் விரும்புகின்றதான தன்மைகள் என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த இடத்துல யாக்கோபு 1:21 வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அப்போ சாந்த குணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதை நாம் தேடி கண்டுபிடிச்சு அதை நாம் தரித்து கொள்கிறோம். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபில் படிக்கிறோம். அப்போ சாந்தமாய் ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? எப்படி அது சாந்தமாய் ஏற்றுக்கொள்வது? அது என்ன குணம்? அதை அடையபடி எப்படி நாடுறது? அது அப்படி அந்த எந்த குணத்தை நான் பெற்றுக்கொள்வோம்? வசனத்தை நான் படிக்கிறேன், வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ அங்கே சொல்லப்படுகிறது, உலகத்தினுடைய தன்மைகள் எல்லாம் எப்படி வித்தியாசமாய் காணப்படுகிறது, நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இந்த தேவ வார்த்தைகளை படிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ளுகிறேன், என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன், நான் அல்ல, நீங்கள் விரும்புகிற தன்மையிலே என்னுடைய தன்மை மாற வேண்டும். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி மாறிக்கொள்ள வேண்டும்? எப்படி என்னுடைய சுபாவங்களை உமக்கு பிரியப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும்? அப்போ நான் கற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்கிறேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் இன்னும் தெரிந்து கொள்ளணும், இன்னும் நான் அறிந்து கொள்ளணும், இன்னும் நான் தெய்வத்தை பிரியப்படுத்தணும். அப்போ அந்த இடத்துல நான் என்னுடைய சுயத்தை நான் மேன்மைப்படுத்தலை, என்னுடைய ஞானத்தையும் நான் மேன்மைப்படுத்தலை. நான் எனக்கு தெரியாதா, நான் இப்படி படித்திருக்கிறேனே, இப்படி அறிந்திருக்கிறேனே, நான் இப்படியெல்லாம் நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனே, இந்த தன்மைகள் எல்லாம் இல்லை. அனுதினமும் ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடியவளாக வசனத்தை படிக்க வேண்டும். ஆகையினால்தான் அந்த வசனத்தை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லலை, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்பது அநேக குணாதிசயங்களுடையதாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட போய் நல்லா படிக்கிற பையன் பாருங்க, அவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான் பாடத்தில். அவன் நிறைய தெரியும், அந்த பாடம் நடத்துறதுல முக்கால்வாசி அவன் தெரிஞ்சிருப்பான். ஆனாலும் அந்த பர்ஃபெக்ஷன் வருவதற்காக அவன் வெயிட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டாக கவனிப்பான். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் அந்த சாந்தத்தினுடைய குணாதிசயம். அப்போது நாம் ஒரு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக அந்த வசனத்துக்கு போகலை. வசனத்துக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இன்னும் நான் பர்ஃபெக்ஷன் ஆகணும் ஆண்டவரே, இன்னும் நான் முற்று முடிய நான் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உங்களை பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. இது தாழ்மையும் வருகிறது, பொறுமையும் வருகிறது, நீடிய பொறுமையும் வருகிறது, தயவு வருகிறது, இரக்கம் வருகிறது. அப்படி இப்படி எல்லா குணங்களும் செகண்டரி லெவலில் வேலை செய்தால் தான் இந்த சாந்தமாகிய முதல் குணத்தை அடைய முடியும். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அப்போ தேவனுடைய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக, ஏன் நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன? அவரோடு கூட உறவு கொள்ளுவதற்கு. அவர் என்னை சிருஷ்டித்த விதத்தை, அவர் என்னை எப்படியாக உண்டாக்கினாரோ, எந்த அளவுக்கு உருவாக்கினாரோ, அந்த ஸ்டேட்டஸ், அந்த அந்த அந்தஸ்தை நான் அடைவதற்கு என்னுடைய ஓட்டத்தை நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். என்னுடைய ஓட்டத்திலே நான் அனுதினமும் தேவனுடைய தன்மைகளுக்கு நான் இசைந்து போகிறேன், அவரோடு கூட்டி கட்டப்படுகிறேன், அவரோடு கூட இசைந்து இருக்கிறேன். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறது போல நானும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக இயேசு ஜெபிக்கிறாரே, அந்த ஜெபத்தை நான் நிறைவேற்றுவேன். இதுதான் இந்த சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. இது யாருமே இன்னைக்கு நான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த ஊழியக்காரரும் எந்த ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு நபரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னுடைய இறுதி மூச்சு வரையும் நான் என்னுடைய ஓட்டத்திலே
அனுதினமும் நான் இதற்கு முயற்சி எடுக்கிறேன் என்றால், அனுதினமும் இந்த வேத வாக்கியங்கள் என்னை ஆளுகை செய்யும்படிக்கு, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுமையின் தன்மைகளை நான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்பொழுது அனுதினமும் நான் இந்த சாந்தத்தை தரித்து கொள்ளுகிறேன். இப்படி ஒரு உணர்வுகளுக்குள்ளே வரும் பொழுது தான் இந்த சாந்தம் என்ற தலைப்பையே நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். அந்த சாந்தம் என்ற பயன்பாட்டுகளுக்குள்ளாகவும் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகும், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அதுபோல அந்த சாந்தம் என்ற நாமத்துக்குள்ளே நாம் ஓடி, நீதிமான்களாகிய நீங்களும் நானும் ஓடி சுகமாக இருக்கத்தக்கதாக, உன்னதமானவருடைய மறைவில் நாம் அடைக்கலம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மை சகல சித்தத்தின்படியும் நித்திய உடன்படிக்கைக்கு பங்காளியாய் வைத்து நம்மை அலங்கரிப்பதற்கு இது ஒரு அலங்காரம். சாந்தம் என்பது ஒரு அலங்காரம், ஒரு ட்ரெஸ்ஸு, தரித்து கொள்ள வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ நம்முடைய இந்த தன்மைகளை எல்லாம் நாம் நித்தியமாக அனுபவிப்பதற்கு, நித்திய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான இந்த சாந்தம் நாம் தியானிப்போம், நாம் உணர்வோம், அதற்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவன் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக, நமக்கு வெளிப்படுத்துவாராக, நம்மை வழி நடத்துவாராக. நாம் சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. ஆமென்.